டாக்டர் திவாகரை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவரோட மீடியா ஓப்பன் பண்ணாலே அவரோட இன்டர்வியூ, அவரோட பதில், அவரோட பாதியில் இன்டர்வியூ ஸ்டாப் ஆகுது. இதை பற்றி மட்டும்தான் வருது. அவர் கரெக்டாக நம்ம யூடியூபர்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் அவரை அவரை டார்கெட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறது கிடையாது. நம்ம டாக்டர் திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் ஆன்சர் பண்ணுறது கிடையாது. அதோட இன்டர்வியூ முடிச்சுக்கலான்னு சொல்லி அவனா எழுந்திரிச்சு அது ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணுறாரு. இன்னொன்று கம்யூனிட்டி பற்றிலாம் பேசுகிறாரு. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொன்று என்னென்னா, நம்ம சூர்யா சாரையும் சூர்யா அண்ணாவை பற்றியும் தப்பாக பேசியிருக்காரு. ஒரு மாதிரி சில்லறத்தனமாலாம் நான் நடிக்க மாட்டேன், அவங்க மாதிரி சூரிய மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. திவாகர் இதுக்கு நான் பேசலைன்னா சத்தியமாக அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. நீங்கள் லூசுத்தனமாக நடிச்சுட்டு சின்னதாக ஒரு மூவியில் போயிட்டு ஒரு சீன் 2 சீன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஆடுறீங்கன்னா, இன்னும் ஸ்டார் லெவலில் சூப்பர் ஸ்டாரு இந்த தளபதி, அஜித் இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களெல்லாம் மக்கள் உங்களுக்கு காலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் நீங்கள் சூரி சாரை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார், எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டார்,